ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மோர் குழம்பு வடை. அதுதாங்க நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. மோர் குழம்புக்கு நான் சவுச்சூ போட்டு வைக்கிறேன் மோர் குழம்பு. இதுக்கு அந்த மோரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் மத்துலேயோ அல்லாட்டி மிக்சியில் கூட போட்டு நல்லா அடிச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுக்கணும். நீங்கள் இப்போ இதுக்கு என்ன அரைக்கணும் அப்படின்னா, தேங்காய், ஊற வச்சு துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த வரக்கொத்தமல்லி இருக்கும்ல அது அதை எல்லாத்தையும் ஊற வச்சுக்கணும். நீங்கள் துவரம்பருப்பு வரக்கொத்தமல்லியெல்லாம் நீங்கள் ஊற வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா நைஸாக பட்டு போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். சவுச்சூவும் நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். ஏன்னா மோர்லையெல்லாம் அது வேக போகிறது இல்லை. அதனால் வேக வச்சு தான் நம்ம மோர் குழம்பு சேர்க்க போகிறோம். அதனால் நல்லா மெத்துன்னு வேக வச்சுக்கோங்க. மோர் குழம்புக்கு காரம் ஒன்லி பச்சை மிளகா மட்டும்தான். எனக்கு 1.5 பச்சை மிளகா சேர்த்து பார்த்தேன். ஆனால் மோர் புளிப்பாக இருக்கிறதுனால அது காரம் பத்தலாம். மறுபடியும் ஒரு 2 மிளகாய் அதில் போட்டு அடித்து அது தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மோர் குழம்பு நீங்கள் எப்படி நம்ம சாம்பார் மாரி கொதிக்கலாம் விடக்கூடாது. மோர் குழம்பு அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வைப்பீங்க. அப்படியே மோர் அப்படியே பொங்கி வரும் உங்களுக்கு. அதோடு நீங்கள் அதை ஆஃப் பண்ண வேண்டியதான். அதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். நான் அதுக்கு தான் இதை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் மோர் குழம்பு கொதிக்க வைக்கக்கூடாது. இதுக்கு தாளிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடுகு, பெருங்காயம், அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய், இதுதான் தாளிப்பு. அதுக்கப்புறம் இறக்கும் போது நிறைய கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குங்க. மோரே பிடிக்காதவங்க கூட இந்த மோர் குழம்பு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக. இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, வடை. இது எதில் செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ரேஷன் துவரம்பருப்பில் செஞ்சுருக்கேன். அதில் அப்படியே துவரம்பருப்போட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்து ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதில் பெருங்காயம் சேர்த்துக்குங்க, இல்லாட்டி இஞ்சி, அதே போல் காஞ்ச மிளகாய் இல்லாட்டி பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு எது வேணுமோ சேர்த்துக்குங்க. சோம்பு வேணாலும் சோம்பு சேர்த்துக்குங்க, அதாவது பெருஞ்சீரகம். நான் அதெல்லாம் சேர்க்கலை. உப்பு சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கணும். இந்த வடை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. அழகாக தட்டி எடுக்க வேண்டியதான். எனக்கு வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்க்கலை என் பையனுக்காக. அதுக்கப்புறம் நான் வெங்காயம் சேர்த்து தட்டியிருக்கேன். இந்த வடை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஆறுனா கூட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா கூட கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ரேஷன் துவரம்பருப்பில் செஞ்ச வடையானு அப்படிங்கிறது கூட தெரியாதா, அந்த அளவுக்கு கடலைப்பருப்பு வடை மாரியே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.